அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பொறாமை என்பது ஒருவர் இன்னொருவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் நிஅமத் பாக்கியம் குறித்து வெறுப்படைவதாகும். இது ஆரம்ப கட்ட பொறாமையாகும். அது அவனிடமிருந்து இல்லாமல் போக வேண்டும் என்று கருதுவது அதைவிட மோசமான பொறாமையாகும். இது அவனிடமிருந்து நீங்கி தனக்கு வர வேண்டும் என்று நினைப்பது இரண்டாவது கட்டத்தை விடவும் மோசமான பொறாமையாகும். ஒருவர் தனக்கு கிடைத்திருக்கும் நியமத்தின் மூலம் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்கிறார் என்றால் அவரை போன்று தானும் இருக்க வேண்டும் என்று இன்னொருவர் ஆசைப்படுவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட பொறாமையாகும். இந்த நபிமொழி பொறாமை மிக கெட்டது என்பதையும் அது ஒரு முஃமினிடத்தில் இருக்கக்கூடாது என்பதையும் அறிவுறுத்துகிறது. மற்றவன் மீது பொறாமை கொள்வது ஈமானுக்கு மாற்றமான செயல். பொறாமைப்படுபவன் சிறந்த முஃமினாக இருக்க முடியாது. ஒருவனது உள்ளத்தில் பொறாமை இருக்கின்ற அளவுக்கு அவனுடைய ஈமான் மோசமானதாக பாதிக்கப்பட்டிருக்கும். ஈமானின் உறைவிடம் உள்ளமாக இருப்பதைப் போலவே பொறாமை, குரோதம், தற்பெருமை, ஆணவம் போன்ற உள நோய்களின் உறைவிடமும் உள்ளமாகும். இவ்விரு வேறுபட்ட பண்புகளும் ஒரே இடத்தில் ஒன்றாக இணைந்து காலம் கழிக்க முடியாது. ஒரு மனிதனிடம் இருக்கும் ஈமான் அவனது செயல்பாடுகளில் சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே ஒருவனிடம் இருக்கும் துர்க்குணங்கள் அவனிடம் இருந்து விலகிச் செல்ல வேண்டுமானால் அவன் ஈமானை அதிகரிக்கும் விஷயங்களில் ஈடுபட வேண்டும். அப்பொழுது அவனது உள்ளத்தில் இருக்கும் உள நோய்களும் விரண்டோடிவிடும். ஒரு முஸ்லிம் மற்றவர்கள் விஷயத்தில் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. உள்ளத்தை பயன்படுத்தும் செயல்பாடுகளில் நாம் கவனமெடுக்காவிட்டால் பொறாமை போன்ற உளநோய்கள் எம்மிடமிருந்து ஈமானை அழித்துக் கொண்டே இருக்கும்.